இந்த ரேணுகாவை பற்றியான உண்மை நம்ம விஜய்க்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக நம்ம ரகுவும் நம்ம விஜயும் சந்திக்கிற சந்திப்பு ரொம்ப பெரிய விளைவை சந்திக்கும்னு எதிர்பார்க்குறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் இவர் ரேணுகாவே கிடையாது சுடர்தான்னு நம்ம மல்லி எவ்வளவோ ஆணித்தனமாக கால் தடத்தை பதிச்சு வச்சாங்க. ஆனால் இவளுடைய ட்ராமாவனால் நம்ம விஜய் ஏமாந்துடக்கூடாது, ஒரு பக்கம் நம்ம வெண்பாவும் அம்மான்ற ஸ்தானத்தை இழக்கக்கூடாது. அதுக்காக இவளை பற்றியான ஒட்டுமொத்த உண்மையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு இப்போ இருக்குமே நம்ம மல்லியும் ஒரு பக்கம் மனோகரனும் போராடிட்டு இருக்காங்க. இவளுடைய கழுத்தில் நம்ம விஜய் கட்டுற தாலி ஏறக்கூடாதுன்னு ரொம்பவே போராட்டம் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம மல்லியோட உயிரை கூட பணயமா வைக்கிறதுக்கும் தயாராகிட்டாங்க. ஏன்னா இவ எங்கேருந்து வந்தால் அங்கேயே போய் நம்ம தேடணுங்களான்னா கண்டிப்பாக இவளை பற்றியான உண்மை ஏதாச்சும் நமக்கு லீகலாக தெரியும்னு இந்த மாரிக்கிட்ட போய் நம்ம மல்லி வசமாக சிக்கிட்டா. இதுலேயும் பார்த்திங்களான்னு எப்படியோ நம்ம மனோகரனோட சூழ்ச்சினால் மாரிக்கிட்டேருந்து போலீஸ் மூலிமா அந்த ரவுடி கும்பலை கைது செஞ்சு நம்ம மல்லியை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ கடைசி இறுதி கட்டத்தில் இந்த கடவுளாக பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு மட்டும் நம்ம விஜய்க்கு சாதகமாக மல்லிக்கும் சாதகமாக அமைஞ்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த சுடரோட ஃபோன் நம்ம விஜய் கையில் இருக்குது. இப்போ இந்த ஒரு தருணத்தில் எப்படியாச்சும் இந்த ரகு ஃபோன் பண்ணி எல்லா உண்மையுமே தெரியப்படுத்திட்டா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சுடர் தான் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு உண்மையை இங்கே பாரு சுடர், நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே வீணாக போச்சு, மல்லி எப்படியோ தப்பிச்சிட்டா இன்னும். ஆனால் விஜய் உன் கழுத்தில் தாலி கட்டலை. இப்போ மல்லி ஏதாச்சும் ஒரு எண்ணத்தில் உன் மேலே வீண் பழி போடுவா. அவள் அங்கேருந்து தப்பிச்சதுமே நம்மளை பற்றியான ஏதாச்சும் ஒரு லீகலான விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவளை கொல்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீயும் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்களான்னா சுடர் தான் ஃபோனை அட்டன் பண்ணா, சுடர் தான் பேசிட்டு இருப்பான்னு ஏமாந்து இந்த ரகு எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம விஜய் கிட்ட இருக்கிறது ஃபோனு. இப்போ நம்ம விஜய் அடுத்தபடியாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு தாங்க கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை கண்டிப்பாக அவமானப்பட்டதோட ஒரு படி மேலே தாங்க இருக்கும். இதுக்கு மேலேயும் போய் இந்த போலியான சுடர்கிட்ட நம்ம ஏமாந்து அவமானப்படுமான்னு நம்ம மல்லியோட உள்மனசில் ரொம்பவே ஆழமாக ஒரு கால் தடம் பதிந்துருச்சு. அடுத்தபடியாக நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டுங்களா இவ சிக்கணும், இல்லைனா இவளை பற்றியான உண்மையை எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம மல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. என்னன்னாவா இப்பயுமே பார்த்தீங்களானா இந்த இவ ரேணுகா கிடையாது சுடரான்னு சொல்கிறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை. இவ ரேணுகாவே இல்லைன்னு ஏதாச்சும் கலப்படமே இல்லாத ஒரு ஆதாரம் தேவை. அப்படி இல்லை இந்த ரகுவே தெரியாமல் இந்த விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே சுடருன்னு நினச்சிக்கிட்டு ஒத்துக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தாங்க நம்ம மல்லி அடுத்தபடியாக கால் தடத்தை பதிக்கிற போது எல்லாமே சரியான சாதகமாக அமையும். இதுலேயும் பார்த்தீங்களா இது ரேணுகாவே இல்லைன்னு இந்த நிஷாவுக்கும் ராஜராஜேஸ்வரிக்கும் முதல்ல தெரியப்படுத்தணும். அவங்க தான் தன்னம்பிக்கை நம்ம மல்லியை பழி வாங்குறதா நினச்சிட்டு இருக்கு.